கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 447 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டுடே ரிசல்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 251 ட்ரா நம்பர் 447. ஓகேங்களா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ரிசல்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 251 ஸ்ரீசக்தி லாட்டரிக்குள்ளே ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக ஒரு தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு மெம்பர்ஷிப்பில் ஒரு கெஸ்ஸிங்கையும் வீடியோவில் வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணி விளாண்டிங்கன்னா உங்களாலே ஒரு வின்னிங்கே எடுக்க முடியும். ஏன்றது இப்போ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மெம்பர்ஷிப்பில் என்ன வின்னிங் இருக்குது, வீடியோவில் என்ன வின்னிங் இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேங்களா, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, 24/12/2024 ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா, இப்போ வாங்க 251 ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்று பார்த்துக்கிட்டோம்னா 651. இந்த பி போர்டு 5ன்றது 3 டேஸாக கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. அப்படி சேமாக 3 நாள் 5 பி போர்டில் 5 ஃபாலோ ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா, 651 தான் 3 டிஜிட் நம்ம வின் பண்ணோம். மறுபடியும் 251 பிசியை மாற்றாமல் அப்படியே வச்சுட்டான். ஓகேங்களா, இப்போ இந்த 251 வச்சு இப்போ வீடியோவில் கொடுத்துருக்க நம்பர் மெம்பர்ஷிப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, 3 டிஜிட் ரொம்பவே மிஸ்ஸு. 25 வச்சுருக்கோம், 21 வச்சுருக்கோம், அப்புறம் 51 வச்சுருக்கோம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் மிஸ் ஆகிக்கிட்டே போயிருக்கு. ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட்டு பாஸ் ஆனதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா, மெம்பர்ஷிப்பில் பார்த்துக்கிட்டோம்னா ஏபி 25 பாஸு, வீடியோலையும் 25 பாஸு. வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் 2552ன்னு மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதில் நம்ம கரெக்டாக 25 நமக்கு பாஸ். அந்த 2 நம்பர் முக்கியமான ஒரு நம்பர் கொடுப்போம். அதிலே இப்போ இதிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா 225 வருது, ரெண்டுமே சேமாக இருக்கா. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக நம்பரை தூக்கிடலாம். ஓகேங்களா, அதுபோக ஏபிசி 2 பாஸ். ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போயிட்டுருக்குன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். ஏன்டா இன்றைக்கி 3 டிஜிட் அடிக்கலான்னு கேட்டால் 3 டிஜிட் அடிக்கிறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறும் இருந்துச்சு. அதாவது என்ன நம்பர் உள்ளே வரும்னு நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எடுத்த 3 டிஜிட்டுக்கான ஒரு நம்பரை சொல்லிடுறேன் பாருங்களேன். கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான். 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம் இல்லையா, இதில் பார்த்துக்கிட்டோம்னா 012 கொடுத்தோம். ஓகேங்களா, அப்புறம் 720 கொடுத்தோம், அப்புறம் 019 கொடுத்தோம், அப்புறம் 2 நிறையா வந்துருக்கு. ஒன்றையும் கரெக்டாக இழுத்துருக்கோம். பட் ஆனால் அந்த 5 மட்டும்தான் கிராஸ் ஆகிருச்சு. 5 வந்து கரெக்டாக 2 டேஸாக ஃபாலோ ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து 5 தான் நமக்கு வந்து கிராஸ் ஆகிருச்சு. ஓகேங்களா, எனிவேஸ் ஓரளவுக்கு நமக்கு டெய்லி எனி ஒன் வின்னிங் இருந்தால் போதும். எதுவுமே நமக்கு லாஸ் இல்லாமல் ஓரளவுக்கு காம்பன்சேட் ஆகிற மாதிரி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய நம்பர் தான் எடுத்த நம்பரு. ஆனால் பிசி அப்படியே சேமாக இறங்கியிருக்கு. ஏ போர்டு மட்டும்தான் மாறி இருக்குது. இப்படின்றப்ப பார்த்துக்கிட்டோம்னா 6க்கு பவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது 6க்கு ஃப்ளிப்பு பார்த்தோம்னா 2 ஏறும், 6க்கு பவர் பார்த்தா 1 வரும். நம்ம 1 வச்சு எடுத்துருக்கோம், அதனால் 1 வந்து நம்மளுக்கு சி போர்டில் ஏறிடுச்சு. ஓகேங்களா, இந்த 2 தான் நமக்கு ஃப்ளிப் எடுக்கலை. அதாவது எதுக்கு ஃப்ளிப் எடுப்போம்னா 5க்கும் 1க்கும் ஃப்ளிப் எடுப்போம். அதனால தான் நம்ம 0வையும் 7ஐயும் ஏற்றிருக்கோம் நம்ம 3 டிஜிட் பாக்ஸில். ஓகேங்களா, எல்லோருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க மறக்காமல் வீடியோவை மறுபடியும் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இப்போ வாங்க ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங். ஸ்ரீசக்தியை பொறுத்தளவு எனக்கு தெரிஞ்ச ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கிடலாம். வாங்க, அதுக்கான ஒரு ஒர்க் அவுட்டு தான் போயிட்டுருக்கு. ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு ஒர்க் அவுட் என்னன்றதை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 238 ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 238.
718 ஓகேங்களா, 718. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 036 036 036. அப்புறம் பார்த்துக்கிட்டோம் 910 ஓகேங்களா, 910. இனி அடுத்து நம்ம புதுசாக ஃபாலோயிங் நம்பர் தூக்கலான்றோம். ஏன்னா ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணோம் ஃபாலோயிங் நம்பர் தூக்காமல். எல்லா நம்பரும் கரெக்டாக உள்ள அட்டண்டன்ஸ் கரெக்டாக போட ஆரம்பிக்குது. அதனால் இனிமேல் நம்ம வந்து இந்த மாதம் எண்டுக்குள்ளே ஒரு ஃபாலோயிங் நம்பர் ஒரு 25 தேதி ஆகட்டும், 25ஆம் தேதியிலேருந்து நம்ம ஒரு ஃபாலோயிங் நம்பர் தூக்கிட்டோம்னா ஒரு 5-6 நாள் ஃபாலோ பண்ணோம்னா கரெக்டாக வர்றதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ 910 ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 829 ஓகேங்களா, 829 524. அடுத்து 071. இது வந்து நம்மளுடைய ஃபாலோயிங் நம்பர். இன்றைக்கி தான் நம்ம தூக்கியிருக்கோம். ஓகேங்களா. அதனால் இதை நீங்கள் கண்டினியூஸாக போடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10வது நாளே ஆன்சர், நல்ல ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதிகபட்சம் 10 நாளுக்குள்ளே வந்துடணும். ஒருவேளை பிசியாவது ஃபாலோ பண்ணிடுச்சுன்னா இந்த நம்பரை விட்டுருங்க. ஓகேங்களா. பிசியாவது ஃபாலோ ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு செட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போங்க. கரெக்டாக ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னை உங்களாலையும் தட்டி தூக்க முடியும். ஓகேங்களா. இப்போ நம்ம 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 238 718 036 910 829 524 071. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து நமக்குரிய ஒரு ஸ்ரீ சக்தி லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ். மேக்ஸிமம் 3 டிஜிட் பாக்ஸாக போடுங்க. அப்படி இல்லைன்னா இதை எடுத்து அப்படியேவாது எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஆனால் ப்ளே பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா. இப்போ ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்னா ஃபஸ்ட்டு நம்பர் 92 ஓகேங்களா. 92 7118 65 ஓகேங்களா. 50 6550 ஓகேங்களா. 50. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 00. ஸ்ரீசக்திக்கு நம்ம 00 எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் தான். ஓகேங்களா. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 6116 முக்கியமான நம்பர். ஓகேங்களா. இதில் ஏதாவது மெம்பர்ஷிப்பில் மேட்ச் ஆகுதுன்னா அந்த நம்பரை தயங்காமல் எடுத்து அப்படியே சும்மா தூக்கி லட்டு மாதிரி ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் ஒரு வின்னிங் கிடைக்கும். மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் வரலைன்னு சொல்கிறீங்க, மறக்காமல் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் தான் 92 7118 65 50 00 6116. நம்ம உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ மெம்பராக இருக்கீங்க பார்த்தீங்களா. நீங்கள் டைமண்டில் இருந்தீங்கன்னா உங்களால் என்னென்ன கெஸ்ஸிங் தெரியும்னா உங்களுக்கு 3 டிஜிட் பாக்ஸில் 4 நம்பர். ஓகேங்களா. அடுத்து ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 6 செட்டு. ஓகேங்களா. ஏபிசியில் 3 நம்பர். ஓகேங்களா. ஆல் போர்டில் 3 நம்பர். இதே இது நீங்கள் கேஎல்சி போர்டில் இருந்தீங்கன்னா அந்த ஏபிசி 3 நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. மற்ற இந்த மேலே வர்றதெல்லாம் தெரியாது. இப்போ வாங்க, இப்போ வந்து மெயின் ஐட்டத்தை பார்த்துருவோம். நீங்கள் வந்து மெம்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டுன்னு ஒரு காலம் இருக்கும். நம்ம சேனலில் வியூ சேனல் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டுன்னு இருக்கும். அதில் நீங்கள் மெம்பராக இருந்தால் மட்டுமே அந்த காலத்தில் வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் டெய்லி உங்களுக்கு காட்டும். ஒரு 2 o'clockலேருந்து 2:15 வரைக்கும். ஓகேங்களா. 2 o'clockலேருந்து 2:15 வரைக்கும் காட்டும். ஓகேங்களா. அதுக்குள்ளேயே காட்டிடும். அதனால் அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னுடைய தனிப்பட்ட முறையில் தரக்கூடிய ஒரு 3 டிஜிட் தான். ஓகேங்களா. 3 டிஜிட் பாக்ஸ் 3 டிஜிட் தான். நீங்கள் பாக்ஸ் எல்லாம் போட வேணாம். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 756. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 1 நம்பர். செகண்ட் 1 நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 349. செகண்ட் 1 நம்பர். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு 3 டிஜிட் தான். இதை வந்து நீங்கள் பாக்ஸாலாம் நீங்கள் ப்ளே பண்ணிக்க வேணாம். ஓகேங்களா. சும்மா அப்படியே நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஏ போர்டு
பி போர்டு, சி போர்டு. ஓகேங்களா? 2, 5, 1. ஓகேங்களா? அதாவது 2, 5, 1. 2 நம்மளுக்கு 0 இல்லைன்னா 3 ஏறும். ஓகேங்களா? 5 7 இல்லைன்னா 4 ஏறும். 1 நமக்கு 5 இதில் வரணும். அப்படி இல்லைன்னா 9 உள்ளே வரணும். 9 உள்ளே வரணும். 5 இல்லைன்னா 9. ஓகேங்களா? ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? 2, 5, 1. அதை வச்சு தான் இப்போ நம்ம தூக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் 9. இதில் எப்படி பார்த்தாலும் 2 நம்பர் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 3. ஓகேங்களா? அதாவது 9, 3, 2 எனக்கு தெரிஞ்ச ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நம்பர் மறுபடியும் வர்றது கூட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 9, 3, 2 நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக கூட ட்ரை பண்ணிக்கோங்க. லக்கு இருந்தால் அடிக்கலாம். ஓகேங்களா? இன்றைய கெஸ்ஸிங் இனிதாங்க முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.